அச்சச்சோ, தனியாக ரோட்டில் நடக்க எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்குது. அது வேறு நைட் டைம் வேறு. எப்படியாச்சும் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும். நாங்கள் தேவையான கேமரா வாங்கிட்டாச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஸோ எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஸோ சீக்கிரம் போக வேண்டியதான். யாராச்சும் துணைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். கார்த்தியாச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். அவன் வேற நான் வேற வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பைக்லையாச்சும் வந்திருக்கலாம் அவன் கூட. எல்லாம் என் தப்பு. நான் தனியாக சிங்கப் பண்ணேன்னு வந்தது என் தப்பு. எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. அங்கே பொண்ணு தனியாக போயிட்டுருக்குது. கடத்திட வேண்டியதுதான். அச்சோ, அங்கே வேற யாரும் முகமுடி போட்டு வராங்களே. கடவுளே, சிங்காவதே. யாரை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா நம்ம அந்த பக்கம் ஓடிட வேண்டியதுதான். சரி, அந்த பொண்ணுக்கிட்ட அட்ரஸ் கேட்குற மாதிரி அப்படி போய் அப்படியே கேட்டுடலாம். ஹலோ பொண்ணு, சொல்லுங்க. இந்த 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 அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுமா. இந்த அட்ரஸா? நேராக போய் லெஃப்ட் எடுத்துருங்க. மாரியம்மன் ஸ்ட்ரீட் தானே? ஆமாம், அந்த ஸ்ட்ரீட் தான். சரி சரி, ஓடிட வேண்டியது தான். ஏம்மா பொண்ணு, ஏய் நில்லு. ஏய் என்னம்மா பொண்ணு, அப்படியே அப்படியே பொண்ணு. மயக்க மருந்து ஒர்க் ஆயிருச்சு. சரி, இப்போ நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போக வேண்டியது தான். இப்படி தூக்கிட்டு போனால் யாராச்சுக்கு டவுட் வந்துடும். பைக்கில் கூட்டிகிட்டு போகலாம். சரி, இப்போ அப்படியே இந்த பொண்ணு அப்படியே கூட்டிகிட்டு போக வேண்டியது தான். இப்போ அந்த பொண்ணு பேக்கில் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்ன இருக்குது? என்னென்ன இருக்குது? என்னது இது? கண்ணாடி. ஆமாம், கேர்ள்ஸ் பேக்கில் கண்ணாடி இல்லாமல் வேறு என்ன இருக்கும்? அப்புறம் சீப்பு. இந்த பொண்ணு பரட்ட மண்டையாக இருக்குது. இந்த பொண்ணுக்கு எதுக்கு சீப்பு? அப்புறம் வேறு என்னது? இது என்னது? 200 ரூபா. அப்புறம் இங்கே 50 ரூபாவா? அப்புறம் என்னது? 500 ரூபா வச்சுருக்குது இந்த பொண்ணு. ஏன்னா கஞ்ச பிசுனாரியா 750 ரூபா தான் வச்சுருக்குது இந்த பொண்ணு. கஞ்ச பிசுனாரி. சரி, இந்த பொண்ணு எந்திரிக்கிட்டோம். அப்புறமேட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சுக்கலாம். அப்புறம் என்னது? ஃபோனு. இந்த ஃபோனை விற்றாலே, இது என்னது ஃபோனு? ஐஃபோனை விற்றா எவ்வளோ காசு வரும்? பரவாயில்ல. எல்லாம் அப்புறமேட்டு விற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட முக்கியமான வேலையை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். இந்த பொண்ணை யாராலேயே காப்பாற்ற வர முடியாது. ஏன்னா இது காட்டில் இருக்கிற இடம். இங்கே எப்படி காப்பாற்றலாம் வர முடியும்? நல்ல வேலை, இப்போ நம்ம நம்பிக்கை நம்ம கைவிட்டு போகலை. சரி, இப்போ அவளுடைய ஃபோனில் இது பண்ணலாம். பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்குதா? கடவுளே, என்ன பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்குது? சரி, நமக்கு தெரிஞ்சது எல்லா ஃபோன்லேயும் இருக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒர்க் ஆகிடுச்சு பாஸ்வேர்டு. உள்ளே போவோம். என்ன இந்த பொண்ணு என்ன சின்ன பிள்ளை மாதிரி 1 2 3 இது போட்டு வச்சுருக்குது. அப்புறம் மேட்டு போட்டு இன்னும் வரமாட்டேங்குது. இந்த பொண்ணோட பேர் போடணும் போலையே. இந்த பொண்ணு பார்த்தா மாடல் மாதிரி இருக்குது. அப்போனா மாடல் அப்படின்னு டைப் பண்ணி அடிச்சிடலாம். அப்புறம் இந்த பொண்ணு கையில் என்னமோ போட்டிருக்குது. நிஷான் டேட்டு போட்டிருக்குது. அப்போ நிஷா போட்டாச்சு. உள்ளே வந்துருச்சு. சரி, இப்போ காலில் எடுத்து பார்க்கலாம். காலில் கார்த்தின் யாரோ இருக்கிறாங்க. ஃபியான்சின் வேறு போட்டு வச்சுருக்குது. சரி, அவனுக்கு கால் பண்ணி நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். ஹலோ, சொல்லு நிஷா. நான் நிஷா கிடையாது, அவளை நான் கடத்தி வச்சுருக்கிறேன். என்னது? கடத்தி வச்சுருக்கீங்களா? எனக்கு இப்போ உடனே 10 லட்ச ரூபா தேவை. இப்போ அதை எடுத்துகிட்டு வரியா? இல்லைனா உன்னோட நிஷாவை நான் கொன்றுவேன். ஐயோ, வேண்டாம், நான் உடனே எடுத்துகிட்டு வந்துடுறேன். உடனே வேலையை ஆரம்பி. ஒருவேளை பொய் சொல்கிறாங்களோ? நம்ம பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம். வெறும் பெட்டி மட்டும் எடுத்துகிட்டு போவோம். அப்புறமேட்டு அப்படியே நம்மளுடைய ஃபோனும் எடுத்துகிட்டு போகலாம். ஃபோன் எடுத்துகிட்டு போய் போலீஸ் கால் பண்ணிடலாம்.
அப்புறமேட்டு போலீஸ் வந்து அவனை பார்த்துப்பாங்க. அது முடிக்கலும் அவனை அடித்து போட்டுடலாம். அப்புறமேட்டு போலீஸ் கால் பண்ணிட்டு போலீஸ் வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம நிஷாவை காப்பாற்றிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு. இதுதான் நம்மளுடைய பிளானு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம போய் பணம்லாம் வைக்கிற மாதிரி ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது இங்கே தான் வச்சுருப்பேன். சரி, நம்ம கட்டில் கடியில் தான் வச்சுருப்போம் அந்த பெட்டி எடுக்கலாம். சரி, அந்த பெட்டி எடுத்துட்டு உடனே ஆமாம்ல, லொக்கேஷன் ஷேர் பண்ணவே இல்லை அவன், அந்த பைத்தியக்காரன். திருப்பி ஃபோன் பண்ணுவோம். எங்கே நம்ம ஃபோனு? சரி, அந்த நம்பரை டைப் பண்ணலாம். ஹலோ ஹலோ, என்ன அவன் திருப்பி கால் பண்ணுறான்? ஹலோ சார், பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டீங்க, லொக்கேஷன் ஷேரே பண்ணவே இல்லை. ஓ, லொக்கேஷனா? இதுதானே வாட்ஸ்அப் நம்பரு? ஆமாம் சார். சரி, அப்படியே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணிட்டேன். பார்த்தியா? பார்த்துட்டு சார், உடனே வந்துடுறேன். வா சீக்கிரம் வா, டைம் ஆகுது. சரி வச்சிட்றேன். சரி வச்சிருங்க. எப்போ நல்ல வேலை, பணம் கிடைக்க போகுது. அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு இங்கே படுத்து கிடக்கட்டும். எவ்வளோ நேரம் வேலை செய்யுது இந்த மருந்து? இன்னுமா மயக்கத்திலே இருக்குது இந்த பொண்ணு? சரி அவன் வரட்டும், பார்த்துக்கிறேன். ஓ, இதுதான் லொக்கேஷனா? சரி, நம்ம பணப்பேட்டி எடுத்துகிட்டு சீக்கிரம் கிளம்ப வேண்டியது தான். பைக்கில் போக வேணாம், ஆட்டோவில் போகலாம். சரி, நம்ம வண்டியில் போனால் வேலைக்காகாது, அது வேறு சர்வீஸில் இருக்குது. சரி, நம்ம இப்போ காரில் போகலாம். காரில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அவனை அடித்து போட்டு போலீஸ் கால் பண்ணி நம்ம நிஷாவை அப்படியே தூக்கிட்டு வந்துடலாம். சரி, நம்ம கார்கிட்ட போக வேண்டியது தான். சரி, காரை விட்டு இறங்க வேண்டியது தான். காரை விட்டு இறங்கலாம். இந்த லொக்கேஷன் தானே சொன்னால்? மேலே தான் இருக்கிறான். சரி, போகலாம். சார், நான் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார். ஓ, குடு. என்ன இரு, பணத்தை செக் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கியான்னு. என்னது இது? பணமே இல்லை. என்னடா, என்னை ஏமாத்துறியா? என்ன உனக்கு அந்த பொண்ணு வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அதுவா? சரி, நம்ம ஃபஸ்ட்டு போலீஸ் கால் பண்ணுறோம். ஹலோ போலீஸ், எமர்ஜென்சி. லொக்கேஷன் வந்து வந்துடுங்க. எமர்ஜென்சி, இங்கே ஒரு பொண்ணை கடத்தி வச்சுருக்காங்க, சீக்கிரம் வாங்க. ஓகே, நாங்கள் உடனே வரோம். என்ன பிளான் பண்ணி ஏமாற்ற பார்க்குறியா? ஆமாடா. வேண்டாம், அடிக்காத. நானும் திருப்பி ஏஞ்சி அடிப்பேன். ஏய், உன்னை அடிக்காம விட மாட்டேன். என்னடா எல்லாத்தையும் கடத்தி காசு வாங்கிட்டு இருக்கிறியா? இன்னும் போலீஸ் 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. இரு, உன்னை அடிச்சே இது பண்ணுறேன். போலீஸ் வந்துட்டோம், உன்னை வச்சு செய்வாங்க. உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து கடத்திட்டு இருக்கிறியா? உன்னை சும்மாவே விட மாட்டேன். அடிக்குது, வலிக்குது. ஆமா, அப்பா என்னால் எந்திரிக்க கூட முடியலையே, அப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கிற. ஆமா, அடிக்காத. இன்னும் 1 நிமிஷத்துல போலீஸ் வந்துடுவாங்க பாரு. ஓ, இந்த இடத்துல தான் எமர்ஜென்சின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் தானே ஃபோன் பண்ணது? ஆமாம் மேடம், நீங்கள் தானே ஃபோன் பண்ணியிருந்தீங்க. ஓ, இவன் தானா அந்த திருட? நான் சும்மாவே விட மாட்டேன். கான்ஸ்டபிள்ஸ் வந்து இவனை எடுத்துகிட்டு போங்க. இதோ வர மேடம், இவனை காரில் எடுத்துக்கோங்க, காரில் தூக்கிட்டு போங்க. யார் அது? முகமுடி அவர்றா? ஓ, நீ அந்த ஜாக்சன் தானே? ஜெயிலேருந்து திருப்பி தப்பிச்சு வந்து திருப்பி எல்லா வேலையும் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? இரு, உன்னை சும்மாவே விட மாட்டேன். வாடா வாடா, நடனா டேஸ்டனுக்கு சீக்கிரம் வாடா. கான்ஸ்டபிள்ஸ் இவளை தூக்கிட்டு வாங்க. சரி மேடம், சீக்கிரம் வாங்க, போகலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நல்ல வேலை அந்த திருடனை பிடிச்சாச்சு. அம்மா அம்மா, நான் எங்கே இருக்கிறேன்? ஐயோ அச்சோ, கடத்திட்டு வந்தா, அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேற எதுவுமே எனக்கு தெரியாது. ஐயோ, கார்த்திக் என்ன இங்கே இருக்கிறாங்க? கார்த்திக், நிஷா, இதுக்கு தான் என்னோட தப்பு. நீ தான் என்னை கூட்டிகிட்டு போன்னு சொன்ன, நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போகாம இருந்தேன். எல்லாம் என்னோட தப்பு தான். உன்னை கூட்டிகிட்டு போயிருக்கணும், உன்னை தனியாக அமிச்சது என்னோட தப்பு நிஷா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க, பரவாயில்ல. சரி சரி நிஷா, வா, சீக்கிரம் வந்து காரில் ஏறு. சரிங்க. சரி கார்த்திக், நான் வந்து ஏறுறேன். வாங்க சீக்கிரம் போகலாம். வாங்க ஏறலாம். டேய், ஜெயிலை விட்டு தப்பிச்சு எத்தனை வாட்டி தப்பிப்ப? எத்தனை வாட்டி தப்பிப்ப? விட்டுருங்க சார். வலிக்குது சார். அம்மா, அடிக்காதீங்க சார். வலிக்குது சார். வலிக்குது சார், அடிக்காதீங்க. இதுக்கப்புறம் ஜெயிலுக்கு தப்பிச்சு போக மாட்டேன். இதுக்கப்புறம் இப்படி பண்ணவும் மாட்டேன். உனக்கு ஆயுள் தண்டனைடா. என்னது ஆயுள் தண்டனையா? ஏம்மா பொண்ணு நிஷா, எதுக்குமா ரோட்டில் அதுவும் நைட்டு தனியாக போயிட்டுருக்குற? யாராச்சும் கூட வரலாம்ல? மேடம், அது எல்லாமே என் தப்பு தான். நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன். உங்களுடைய ஃபினான்சியை நீங்கள் தானே பத்திரமா பார்த்துக்கணும். நீங்களே இப்படி அசால்ட்டாக விட்டீங்கன்னா எப்படி சார்? இதுக்கப்புறம் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் மேடம். சரி, நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்க போலீஸ் மேடம். வா நிஷா, வீட்டுக்கு போகலாம். சரி வா கார்த்திக், போகலாம். இது மட்டும் ஷீலாக்காவுக்கு மட்டும் தெரியவே கூடாதுப்பா. ஷீலாக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா தம்சம் பண்ணிடுவாங்க. ஆமாம் கார்த்திக், இது ஷீலாக்காவுக்கு தெரியவே கூடாது. நம்ம மறைச்சிடலாம். ஆமாம், போலீஸ் மேடம் சொல்லிட்டாங்கன்னா, போலீஸ் மேடம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா தானே, போலீஸுக்கு போனால் தானே. நீ சொல்கிறது கரெக்டு தான். இது மட்டும் ஆமாம் கார்த்திக், நம்ம ஷீலாக்கா கிட்ட மறைச்சிடணும் இது. ஆமாம் நிஷா, நம்ம ஷீலா ஆண்டி கிட்ட மறைச்சிடலாம். அண்ணாதான் ஆண்டியா? அக்கா கிட்ட மறைச்சிடலாம். ஷீலாக்காவே